உங்க அப்பா சந்திரசேகர் அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் கடனா கொடுத்ததா சொல்றாரு. அதுபோல அவங்க அம்மாவுக்கு 87 லட்சம் ரூபாய் கடனா கொடுத்திருக்காரு. அப்புறம் மனைவி சங்கீதாவுக்கு 12 கோடியே 6,53,000 ரூபாய் கடனா கொடுத்திருக்காரு. மகனுக்கு 8,78,000 ரூபாய் கடனா கொடுத்திருக்காரு. அப்புறம் மகளுக்கு 4,60,000 ரூபாய். அப்புறம் வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு 5 கோடி 84 லட்சம். விஜய் வித்யாசத்துக்கு 24,96,000 இதெல்லாம் கடனா கொடுத்தா சொல்லிருக்காரு. இதுல வந்து மத்தது இந்த கோயிலாமா நலக்கண்டல கிரீன் லீஃப் ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டி லிமிடெட் இதெல்லாம் கூட இவருடைய நிறுவனங்கள் அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காரு. அதுல அவருக்கு வர வேண்டிய லாபம் இருக்கு. இது வந்து ஐடிக்காக வருமான வரிக்காக காட்டியது. மகளுக்கும் மகனுக்கும் மனைவிக்கும் கைமாத்தா கொடுத்தத செலவு கணக்கு காட்டுவதை கடன் கணக்கில் காட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசு கட்சி தலைவர் இருக்காங்க, எத்தனையோ தொழிலதிபர் இருப்பாங்க. ஆனால் கடன் கணக்கில் காட்டி, அப்போ கடன் கணக்குனா என்ன? இது நாளைக்கு இது வந்து கடன் வராதுன்னு எழுதலாம், இல்லை கடன் வரணும்னு எழுதலாம். இதை வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்க முடியும். ஆனால் கிஃப்டாக காட்டாமல் அதை கடனாக காட்டி வருமான வரித்துறையினுடைய கண்களை கட்டுவதற்காக வருமானத்தை சரியா இதுக்கெல்லாம் செலவு கணக்கு காட்டி வருமானத்தை மறைக்கிற வேலையில தான் இந்த மாதிரி வேலை. பெத்த பிள்ளைகளுக்கு கொடுத்ததை கடன் அப்படிங்கிற எழுதி வைக்கிற ஒரு தலைவன் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போற தலைவன் சொல்றான்.